Hello students, today we are going to see a new chapter, Contract of Agency. This is the part 1 video of Contract of Agency. So let's see the introductions of agent and principal. ஸோ நம்ம கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி பெயில்மெண்ட்டில் 2 பார்ட்டிஸ் இருந்தாங்களோ பிளெட்ஜில் 2 பார்ட்டிஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஒன்று பிரின்சிபல், அனதர் பர்சன் இஸ் கால்ட் ஏஜெண்ட். ஸோ பிரின்சிபல் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்க தான் ரியல் ஓனர். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் டீலிங்ஸை பண்ணுறதுக்காக ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, எம்ப்ளாய் பண்ணுவாங்க. அந்த பர்சன் தான் ஏஜெண்ட். ஸோ அந்த ஏஜெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட டீலிங்ஸ் வச்சுப்பாங்க. அதாவது பிரின்சிபல் யார்கிட்ட என்ன பிஸ்னஸ் பண்ண சொல்கிறாங்களோ என்ன டீலிங்ஸ் வச்சுக்க சொல்கிறாங்களோ அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரின்சிபல் தி ஏஜெண்ட் டூ பிஸ்னஸ். ஏஜெண்ட் அப்படிங்கிறவங்க பிரின்சிபலுக்காக ஒர்க் பண்ணுறவங்க. பிரின்சிபல் அப்படிங்கிறவங்க ஹீ இஸ் த ரியல் ஓனர் ஆஃப் தி பிஸ்னஸ். கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சி அதை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆகுது, அக்ரிமெண்ட் க்ரியேட் ஆகுதுன்னா பிரின்சிபல் அண்ட் ஏஜெண்ட். ஸோ த கான்ட்ராக்ட் விச் கிரியேட் எ லீகல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரின்சிபல் அண்ட் ஏஜெண்ட் இஸ் கால்டு தி ஏஜென்சி. Let's see the essentials and legal rules of contract of agency. ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சி அப்படிங்கிறது எந்த மாதிரிலாம் இருந்தால் அது வேலிடான கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சி அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், there should be an agreement between two parties. So what are the two parties? The principal and agent. So principal ஒருத்தவங்க இருக்கணும், ஏஜென்ட் ஒருத்தவங்க இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் அதை நம்ம கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அக்ரிமெண்ட் எக்ஸ்பிரஸாகவும் இருக்கலாம், இம்ப்ளைடாகவும் இருக்கலாம். அதை பற்றி கம்மிங் ஸ்லைட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் ஒன், த ஏஜென்ட் மஸ்ட் ஆக்ட் இன் தி ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டி. ஏஜென்ட் ரெப்ரசன்டேட்டிவாக தான் ஆக்ட் பண்ணணுமே தவிர ஒரு ரியல் ஓனராக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஓகே, ஸோ பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத மட்டும்தான் ஏஜென்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ ஏஜென்ட் இஸ் ஒன்லி த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் தி பிரின்சிபல். தேர்ட் ஒன், the principal must be competent to contract. ஃபர்ஸ்ட் ஒரு பிரின்சிபல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அப்போ அவங்க தான் ஓனர். ஸோ அவங்க தான் பிரின்சிபல் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்? he must be a competent party. அவங்க எப்படி இருக்கக்கூடாது? அப்போ மைனராக இருக்கக்கூடாது, லுனாட்டிக்காக இருக்கக்கூடாது, இன்சால்வென்ட் பர்சனாக இருக்கக்கூடாது. ஒன்லி a competent persons can enter into a contract of agency. If a principal is a minor or insolvent person, then it is a invalid contract of agency. Okay, next one, fourth one, the agent need not be competent to contract. Why? But in the interest of the principal. அப்படின்னா என்னன்னா ஒரு ஏஜென்ட்டும் கம்பீட்டன்ட் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் கான்ட்ராக்ட் வச்சுக்க முடியுமா பிரின்சிபல் கூட? அதாவது ஏஜெண்ட்டாக ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இதில் கம்பல்சரி கிடையாது. இந்த ரூல் யாருக்கு தான் கம்பல்சரினா பிரின்சிபல் தான். பிரின்சிபல் கண்டிப்பாக என்னவா இருக்கணும்னா கம்பீட்டன்ட் பர்சனாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியும், ஒரு ஏஜென்ட்டையும் அப்பாயிண்ட் பண்ண முடியும். பட் ஏஜெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க மைனராக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா அது யாரை பொறுத்ததுன்னா பிரின்சிபலை பொறுத்தது. பிரின்சிபல் மைனரை ஏஜெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா வச்சுக்கலாம். அது அவங்களோட ஓன் ரிஸ்க்கை பொறுத்தது. ஒருவேளை அதுக்கப்புறம் அவங்க இன்கம்பீட்டன்ட் பர்சனை ஏஜெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஏதாவது ரிஸ்க் வந்துச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யார் தான் அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க? பிரின்சிபல் தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பிரின்சிபல் அண்ட் ஏஜெண்ட் 2 பேரை பொறுத்த வரைக்கும் கம்பீட்டன்ட் பார்ட்டியாக கண்டிப்பாக யார் இருக்கணும் கம்பல்சரி அப்படின்னா பிரின்சிபல். ஓகேவா? ஸோ கம்பீட்டன்ட் அப்படிங்கிறது ஏஜெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அப்பாயிண்ட் பண்ணுறவங்கள பொறுத்தது. லாஸ்ட் பாயிண்ட், கன்சிடரேஷன் இஸ் நாட் நெசசரி. ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதே பெயில்மெண்ட், பிளெட்ஜ் இல்லை வேறு எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் கன்சிடரேஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். பட் கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கான்ட்ராக்ட் போடுறப்போ கன்சிடரேஷன் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க, அந்த பிரின்சிபல் ஒரு ஏஜெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே,
ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸப்ஷனல் கேசஸ். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் கன்சிடரேஷன் இருக்கணும்னு நெசசரி இல்லை. அப்படி இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, வாட் இஸ் அ ஜென்ரல் ரூல் ஆஃப் ஏஜென்சி? ஏஜென்சி அப்படின்னா எப்படி இருக்கணும், அதோட ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற எசென்ஷியல்ஸ் மாதிரி தான் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து லீகலாகவும் லாஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ ஒரு பிரின்சிபல் அவங்களோட லீகல் பிஸ்னஸ் டீலிங்ஸ்க்கு யாரை வேணாலும் ஏஜெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் டீலிங்ஸை அவங்கள வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இல்லீகல் பிஸ்னஸாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பிரின்சிபல் அவங்களும் அவங்களோட பிஸ்னஸ் டீலிங்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களோட ஏஜெண்ட் மூலியமாகவும் என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட பிஸ்னஸ் டீலிங்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஏஜெண்ட் அப்படிங்கிறவங்க வேறு, நார்மலாக சர்வெண்ட் அப்படிங்கிறவங்க வேறு. ஏஜெண்ட்டும் சர்வெண்ட்டும் ஒரே பர்சன்ஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹூ மே எம்ப்ளாய் அண்ட் ஏஜெண்ட்? யார் ஏஜெண்ட்டை எம்ப்ளாய் பண்ணலாம்? யார் வேணாலும் அவங்களோட பிஸ்னஸ் டீலிங்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஏஜெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் அவங்க எப்படி இருக்கணும், கண்டிப்பானா கம்பீட்டன்ட் பர்சனாக இருக்கணும், சவுண்ட் மைண்டட் பர்சனாக இருக்கணும். அவங்க ஒரு பிரின்சிபல் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க இன்கம்பீட்டன்ட் பார்ட்டியாக இருக்கவே கூடாது. ஓகே, ஸோ ஒரு பிரின்சிபல் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு கம்பீட்டன்ட் பர்சனாக தான் இருக்கணும். அவங்க எந்த மாதிரியான ஏஜெண்ட்டை வேணாலும் அவங்களோட பிஸ்னஸ்க்கு அவங்களோட ஓன் ரிஸ்கில் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் ஆர் எம்ப்ளாய் பண்ணிக்கலாம். ஹூ மே பி அன் ஏஜெண்ட்? ஸோ யார் ஏஜெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னா, யார் வேணாலும் ஒரு பிரின்சிபல் யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் ஏஜெண்ட்டாக இருக்கலாம். யாருக்கும் இடையில அப்படின்னா ஒரு பிரின்சிபலுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் நடுவில் ஒரு ஏஜெண்ட் ஒரு பிரிட்ஜாக இருந்து என்ன பண்ணுவாங்க, பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட என்ன பிஸ்னஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதை வந்து அவங்க பண்ணணும். அதுதான் யாரோட ஒர்க் அப்படின்னா ஏஜெண்ட்டோட ஒர்க். ஓகே, ஸோ ஓனாக அவங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. ஒன்லி on behalf of principal, the agent do all the works. An agent is a bridge between principal and third party. Next one, creation of agency. ஸோ ஒரு ஏஜென்சி எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம், எப்படிலாம் க்ரியேட் ஆகுது அவங்களுக்கு இடையில கான்ட்ராக்ட், அதாவது பிரின்சிபலுக்கும் ஏஜென்ட்டுக்கும் எப்படிலாம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 3 டைப்ஸில் வந்து கான்ட்ராக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஏஜென்சி பை எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட், agency by implied agreement and agency by ratification. First one, agency by express agreement. So agency by express agreement அப்படின்னா என்னென்னா, ஒரு பிரின்சிபல் ஒரு ஏஜெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கான்ட்ராக்டை ரிட்டன்லேயோ ஒரு டாக்குமெண்ட்டில் எழுதியோ இல்லை வேர்ட் ஆஃப் மவுத்லேயோ பேசியோ ஒரு கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்க. மோஸ்ட்லி எது பெஸ்ட் அப்படின்னா ரிட்டனில் இருக்கிறது தான். ஒருவேளை ஏஜெண்ட் வந்து ஏதாவது ஃப்ராட் பண்ணிட்டாங்க, ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ எது ஒரு ப்ரூஃபாக இருக்கும், பெஸ்ட்டு ப்ரூஃபாக இருக்குன்னா அவங்க க்ரியேட் பண்ண அந்த கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த ரிட்டன் அக்ரிமெண்ட்டுக்கு எந்த ஃபார்மை யூஸ் பண்ணுவாங்கன்னா பவர் ஆஃப் அட்டார்னி, ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி ஆர் ஸ்பெஷல் PA. Second one, agency by implied agreement. So this implied agreement is created or arises by conduct or situations or relationship of the parties. ஸோ இம்ப்ளைட் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒரு இன்டைரக்ட் அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு சிச்சுவேஷன் இல்லை ஒரு கேஸ் வந்து அதை க்ரியேட் பண்ணும். ஸோ இது எப்படி, என்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம அதுக்கு பார்க்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஷாப் இருக்குது, ஓனாக ஷாப் வச்சுருக்காங்க. பட் அந்த ஷாப்புக்கு அவங்களால டெய்லியும் வர முடியாது, ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது அவங்க வீடு. ஸோ எப்போயாவது தான் வருவாங்க, மந்த்லி ஒன்ஸ் அது மாதிரி தான் வருவாங்க. ஸோ ஏவோட ஷாப்பை யார் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறாங்கன்னா பி தான் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. யாரோட ஷாப்புனா ஏவோட ஷாப்பை. ஸோ ஏ தான் வந்து ரியல் ஓனர். ஓகேவா, பி வந்து ஜஸ்ட் மேனேஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறாங்க. ஓகே, பி ஏதாவது ஷாப்காக ஏதாவது பொருள் வாங்கணுன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா பி தான் ஆர்டர் பண்ணுவாங்க. பட் யார் பேரில் ஆர்டர் பண்ணுவாங்கன்னா ஏவோட பேரில் தான் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணுவாங்க. யார்கிட்டேருந்துனா ஃப்ரம் சி கிட்டேருந்து. இந்த இடத்துல ஒரு இம்ப்ளைட் கான்ட்ராக்ட், ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. என்னன்னா ஏ தான் பிரின்சிபல், ஏ தான் ரியல் ஓனர், பட்
ஷாப்பை வந்து யார் மேனேஜ் பண்ணல, ஏ மேனேஜ் பண்ணல. ஏ என்ன பண்ணுறாங்க, பியை வச்சு மேனேஜ் பண்ண வைக்கிறாங்க. அப்போ பி தான் யாருன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க. யாருக்கு, ஏக்கும் சிக்கும். ஸோ பி இஸ் த ஏஜெண்ட். ஓகேவா. ஸோ சி யாருன்னா தேர்ட் பார்ட்டி, அதாவது அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அப்போது யார் பிரிட்ஜாக இருக்கா, பி அப்படிங்கிற ஏஜென்ட்டு தான் ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருந்து ஏக்கான பிஸ்னஸ் டீலிங்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இம்ப்ளைட் அக்ரிமெண்ட். பட் பிஃபோராக இனிஷியலாக என்ன ஆகலை, ஏவும் பியும் எந்த ஒரு கான்ட்ராக்டும் மேக் பண்ணிக்கல. பட் இந்த மாதிரி ஒரு கண்டக்ட், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ளைடாக அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, அதுதான் கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சி அண்டர் இம்ப்ளைட் அக்ரிமெண்ட். ஸோ இது 3 டைப்ஸ் இருக்குது. Implied agreements are classified into 3: agency by estoppel, agency by holding out, agency by necessity. நம்ம agency by estoppel அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். This is the first subheading of implied agreement. Okay. Estoppel means to prevent a person from denying a fact. So estoppel அப்படின்னா என்னன்னா, ஒரு பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஏஜென்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். தேர்ட் பர்சன் கிட்ட பிஸ்னஸ் டீலிங் வச்சுருக்கப்போ ஒரு பிரின்சிபல் ஒரு விஷயம் சொல்லி அந்த விஷயத்தை மறைச்சி ஏஜெண்ட் வந்து பிஸ்னஸ் டீலிங்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஒருவேளை அந்த ஏஜெண்ட் பிரின்சிபல் எதுவும் சொல்லாமையே அவங்களே ஓனாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான எல்லா பொறுப்பையுமே யார் தான் ஏற்றுக்கணும்னா அந்த பிரின்சிபல் தான் ஏற்றுக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏஜென்சி பை எஸ்டோப்பலுக்கு ஏ அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஏ தான் பிரின்சிபல். அவங்க ஒரு குட்ஸை கொடுத்து பி கிட்ட சேல் பண்ண சொல்கிறாங்க. பி தான் யாருன்னா ஏஜெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஏ பி கிட்ட அந்த குட்ஸை கொடுக்கும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்குறாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா, நாட் டு செல் அண்டர் எ ஃபிக்ஸட் ப்ரைஸ். இந்த குட்ஸை ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ்க்கு நீ விற்காத அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் இந்த விஷயம் யாருக்கு தெரியாதுன்னா சிக்கு தெரியாது. அதாவது சி யாருன்னா அவங்களோட பிஸ்னஸ் வச்சுக்கிறவங்க, தேர்ட் பார்ட்டி. ஸோ இது சிக்கு தெரியாது ஏ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க அப்படின்னு. ஓகே, இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, சி வந்து பி கிட்ட கான்ட்ராக்ட் போடுறாங்க. அதாவது சி அப்படிங்கிற தேர்ட் பார்ட்டி பி அப்படிங்கிற ஏஜென்ட்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டு ஏ கொடுத்த அந்த குட்ஸை வந்து அமௌண்ட்டுக்கு வாங்கிடுறாங்க, கம்மியான அமௌண்ட்டுக்கு வாங்கிடுறாங்க. அதாவது லோவர் ப்ரைஸ் அண்ட் தி ரிசர்வ்டு ப்ரைஸ். ரிசர்வ்டு ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா, ஏ சொன்ன ப்ரைஸ் ஓகேவா, அந்த ப்ரைஸோட கம்மியாக என்ன பண்ணிட்டாங்க, ஏஜெண்ட் வந்து சி கிட்ட விற்றுட்டாங்க. ஓகே, ஸோ ஏ இஸ் பவுண்ட் பை தி கான்ட்ராக்ட். இருந்தாலும் இதுக்கு யார் தான் பொறுப்புனா ஏ தான் பொறுப்பு. கான்ட்ராக்ட் ஆஃப் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் ஏஜெண்ட் அப்படிங்கிறவங்க பிரின்சிபலுக்காக ஆக்ட் பண்ணுறவங்க தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏஜெண்ட் என்ன பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஹேர்டல், அதுக்கான எல்லா லாஸுமே யார் தான் பொறுப்புனா ஒன்லி பிரின்சிபல் தான் பொறுப்பு. நெக்ஸ்ட் ஒன், ஏஜென்சி பை ஹோல்டிங் அவுட். திஸ் இஸ் தி செகண்ட் சப்ஹெட்டிங் ஆஃப் இம்ப்ளைட் அக்ரிமெண்ட். ஸோ ஏஜென்சி பை holding out is one of the branch of agency by estoppel. ஸோ ஏஜென்சி பை எஸ்டோப்பலோட ஒன் ஆஃப் தி பிரான்ச் தான் ஏஜென்சி பை holding out. So agency by holding out is one of the branch of agency by estoppel. So agency by estoppel oda one of the branch தான் agency by holding out. So let's see an example for agency by holding out. இந்த இடத்துல A அப்படிங்கிற பர்சன் இருக்காங்க. A is the domestic servant of B. B ஓட டொமஸ்டிக் சர்வெண்ட் தான் ஏ. ஓகே, ஏ யாருன்னா ஒரு ஏஜெண்ட். யாருக்கு கீழே வேலை பார்த்துட்ருக்காங்கன்னா பிக்கும் கீழே வேலை பார்த்துட்ருக்காங்க. பி தான் பிரின்சிபல். ஓகே, ஏ என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக என்ன பண்ணுவாங்க, சி கிட்டேருந்து கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணிவிடுவாங்க, அதாவது ஏஜெண்ட்டே என்ன பண்ணிவிடுவாங்க, ஏவே சி கிட்ட அதுக்கான பேமெண்ட்டையும் ரெகுலராக கொடுத்துருவாங்க. சி என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஏ தான் வந்து பியோட இம்ப்ளைட் ஏஜெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் இந்த இடத்துல ஏ வந்து இம்ப்ளைட் ஏஜெண்ட்டே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட் சொன்னேன், ஏ இஸ் த டொமஸ்டிக் சர்வெண்ட் ஆஃப் பி. ஏ அப்படிங்கிறவங்க ஏஜெண்ட்டாக அந்த பி வச்சுக்கல. நார்மலாக இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா பி வந்து ஒரு ஓனர், ஷாப் ஓனர். ஜஸ்ட் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு சர்வெண்ட் அனுப்பி இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க.
பட் சி என்ன நினச்சிக்கிட்டாங்க, இவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு இம்ப்ளைட் அக்ரிமெண்ட் இருக்குது, ஸோ ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்னு வந்து சி வந்து நினச்சிக்கிட்டாங்க. இந்த மாதிரி சி வந்து இவங்களை சர்வெண்ட்டுன்னு நினைக்காம இம்ப்ளைட் ஏஜென்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏ இருக்காங்க பார்த்தீங்களா சர்வெண்ட், அவங்க பிஏ யூஸ் பண்ணி, அதாவது பி தான் என்னோடய பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, ஓனாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு குட்ஸை வாங்கி. அதாவது ஷாப்காக வாங்கலை, ஓன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீக்கிட்டேருந்து ஒரு பொருளை கடனாக வாங்கி அவங்களே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அந்த சர்வெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கான மணியை யார் கொடுக்கவே இல்லைன்னா அந்த சர்வெண்ட் கொடுக்கவே இல்லை. ஏ அப்படிங்கிற சர்வெண்ட் சி கிட்ட கொடுக்கவே இல்லை. சியும் பார்த்துட்டு அப்புறம் டிலே ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, யார் மேலே வந்து கேஸ் போடுறாங்க அப்படின்னா சி வந்து பி மேலே கேஸ் போடுறாங்க. ஏன் பி மேலே கேஸ் போடுறாங்க, பி யார் அப்படின்னா ஒரு பிரின்சிபல். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, வந்து ஏ தான் வந்து ஏஜெண்ட், இம்ப்ளைட் ஏஜெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. நார்மல் கான்ட்ராக்ட் ஏஜென்சியோட ரூல் என்ன, பிரின்சிபல் ஏஜெண்ட் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் பிரின்சிபல் தான் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைபிலிட்டி. ஸோ சி என்ன நினச்சிக்கிட்டாங்க, பி தான், பியோட ஏஜெண்ட் தான் ஏ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏ வாங்கின குட்ஸுக்கு பி மேலே கேஸ் போடுறாங்க. ஸோ சி எதுக்காக கேஸ் போடுறாங்கன்னா, அதாவது ஏ வாங்கின குட்ஸுக்கான காஸ்ட்டை பி கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக சி வந்து பி மேலே கேஸ் போடுறாங்க. ஓகே, இந்த இடத்துல கண்டிப்பாக யார் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா பி சி கிட்ட கண்டிப்பாக அதுக்கான லாஸ் அமௌண்ட்டை கொடுத்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த பிரின்சிபல் எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அவங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்க, இவங்களோட இம்ப்ளாய்டு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் கண்டிப்பாக கேஸ் போட்டவங்களுக்கு அமௌண்ட்டை கண்டிப்பாக யார் கொடுத்து தான் ஆகணும், பி கொடுத்து தான் ஆகணும். Next one, third one, agency by necessity. This is the third subheading of implied agreement. So agency by necessity அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரெயினில் ஹார்ஸ் வந்து வந்திருக்கு, அதை டெலிவரி எடுத்துக்கிறதுக்கு ஓனர் வரல. ஓகேவா, ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ஹார்ஸை வந்து டெலிவரி எடுத்து அதுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அதை ஃபீட் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க வேறு வழி இல்லை, அந்த ஹார்ஸ் வந்து டெலிவரி பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒரு ஏஜெண்ட்டாக இம்ப்ளைட் ஏஜெண்ட் ஓகே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இம்ப்ளைட் ஏஜெண்ட்டாக இருந்து அதுக்கு ஃபீட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல ஓனர் வந்து மறுபடியும் ஹார்ஸை டெலிவரி எடுக்கும் போது ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்டேருந்து வாங்குறப்ப அதுக்கான எக்ஸ்பென்சஸை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஓனர் வந்து டிலே பண்ணிட்டாங்க, ட்ரெயின்லேருந்து வந்து ஹார்ஸை வந்து டெலிவர் பண்ணிக்கல. அதுக்காக ஸ்டேஷன் மாஸ்டர் பண்ண எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஹார்ஸை டெலிவர் பண்ணும் போது அந்த ஓனர் வந்து எவ்வளோ ஃபீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பே பண்ணிட்டு தான் ஹார்ஸை கூட்டிகிட்டு போகணும். இந்த டீலிங்ஸில் யார் பிரின்சிபல் அப்படின்னா அந்த ஓனர், ஹார்ஸோட ஓனர். யார் ஏஜெண்ட் அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர். நெக்ஸ்ட் ஒன், agency by ratification. This is the third main heading of creation of agency. So this agency by ratification is also known as ex post facto agency. This agency by ratification, the agency will be arise after the event completed. Let's see an example for ratification. So normally ratification means subsequent acceptance. Subsequent means coming, okay, future. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ அப்படிங்கிறவங்க பியோட ஏஜெண்ட் இல்லை. ஓகே, பி அப்படிங்கிறவங்க ஒரு பர்சன். ஓகே, ஏ வந்து அவங்களோட ஏஜெண்ட் கிடையாது, பியோட ஏஜெண்ட் கிடையாது. பட் என்ன பண்ணுறாங்க ஏ அப்படின்னா குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. யாருக்காகனா பிக்காக. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பி வந்து ஏ வாங்கின குட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ணலை. ஓகே, ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஏஜெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். பட் என்ன பண்ணுறாங்க, பி வந்து ஏ வந்து பிக்காக வாங்கின பொருளை ஏ வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது மாதிரி அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா
பி ஏவை ஏஜெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் சப்சிக்வெண்ட் அக்செப்டன்ஸ். சப்சிக்வெண்ட் அக்செப்டன்ஸ் அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கும், அதாவது குட்ஸை முன்னாடியே வாங்கியிருப்பாங்க ஏஜெண்ட்டாக இல்லாததுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் அக்செப்டன்ஸ்னால் அதுக்கப்புறமா அந்த பி வந்து ஏவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான். These are the creations of agency. Okay students, if you have any doubts, please ask your doubts in comment. Like, share, subscribe, hit the bell. Thank you.